கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்றால்தான் குடும்பத்தை கௌரவமாய் நடத்த முடியும் என்ற நிலை நம் நாட்டில் உருவாகிவிட்டது. இதனால் அதிகம் பாதிக்கப்படுகிறவர்கள் பிள்ளைகள்தான். சிறு வயதில் பெற்றோரால் புறக்கணிக்கப்படும் குழந்தைகள் பிற்காலத்தில் பெற்றோரை புறக்கணித்து விடுகின்றன. குழந்தைகள் முன் சண்டை போட்டுக் கொள்ளும் கணவன் மனைவியின் முன்மாதிரியை பின்பற்றும் பிள்ளைகள் பிற்காலத்தில் பெற்றோரை மதிப்பதில்லை, சண்டைக்காரர்களாகிறார்கள். கணவனுக்கு அடங்கி நடக்காத மனைவிக்கு பிள்ளைகள் அடங்கி நடப்பதில்லை. பெற்றோரே, எவ்வளவுதான் உங்களுக்கு வேலைப்பளு இருந்தாலும் அவசரங்கள் இருந்தாலும் குழந்தைகளோடு கொஞ்சி மகிழ நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இயேசு உயிரோடு இருந்த காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளை தாய்மார் இயேசுவண்டை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நீங்களும் பிள்ளைகளை இயேசுவண்டை வழி நடத்துங்கள். வசனம் சொல்லிக் கொடுங்கள். ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு போங்கள். வீட்டிலே குடும்ப ஜெபம் நடத்துங்கள். ஆம், புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் என்று நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மேலும் வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:4. பெற்றோரே, உங்களில் தேவ சாயலை உங்கள் பிள்ளைகள் காணட்டும். God bless you.